பிரபாரன் வீடு அடிக்கான வந்து ரோடெல்லாம் வந்து போட்டு தார் கையெழுத்து வேட்டையின் மழை வெள்ளத்துக்கு ஒரு புள்ள அம்மங்கோல் அடியில கீழே விழுந்து இந்த 2 நாளைக்கு முதல் வந்து நிறைய பேர் எல்லாம் விழுந்து எழுப்பி இருக்குங்க. இது நெடுக இப்படியான பிரச்சனை நடந்து கொண்டே இருக்குது. கடந்த காலத்தில் பல அரசியல்வாதிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக இருந்து எங்களுக்கு எப்போ ஒரு நிரந்தரமான ஒரு ரோடு வேணும்ன்றதான் எங்களது எல்லா. ஆனால் அந்த பருத்துறையிலேருந்து வெள்ளத்துறைக்கு வர்றதுக்கு அந்த கொண்டு பஸ் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் எடுக்குது. 10-15 வருஷத்துக்கு மேல இந்த வீதி புனரமைக்கப்படாமலே இருக்கின்றது. அரசியல் காரணங்களுக்காகவும் இந்த வீதி புனரமைக்காமல் நீண்ட. வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நான் இப்போ எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் யாழ் மாவட்டம் வல்வெட்டித்துறையெல்லாம் நிற்கிறேன். இங்கே ஏன் வந்து நிற்கிறேன் என்று சொன்னால், இன்றைய தினம் வந்து வல்வெட்டித்துறை மக்களால் வந்து ஒரு அமைதி வழி போராட்டம் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அது ஏன் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பார்த்தோம்னா, பருத்தித்துறை அதாவது வந்து பொன்னாலையிலிருந்து பருத்தித்துறை வீதி வந்து புனரமைக்கப்படாமல் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் இருக்கிறது. அதால் வந்து அந்த வீதியை பயணிக்கிற மக்கள் வந்து அசௌகரியங்களை எதிர்கொள்கின்ற காரணத்தால் வந்து இந்த வீதியை புனரமைத்து தர சொல்லி கையெழுத்து வேட்டி ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த காணொலி தான் பார்க்க போறீங்கள். இப்போ நீங்கள் காணொலிக்குள்ளே போய் என்னென்ன நடக்குதுன்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த போராட்டம் வந்து எங்கே நடக்குதுன்னு சொன்னால் வல்வெட்டித்துறை சந்தியில் தான் நடக்குது. இந்த ஊர் மக்கள் வந்து தங்களுடைய வீதி வந்து புனரமைப்பு செய்து தரணும்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபடினோம். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பொன்னாலை பருத்தித்துறை வீதி உண்மையில் வந்து இது ஒரு அமைதி வழி போராட்டமாக தான் இடம்பெறுகிறது. ஒரு பக்கத்தால் வந்து கையெழுத்து வேட்டையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து கையெழுத்து வேண்டி சம்பந்தப்பட்ட வீதி அதிகார சபையோ அல்லது வந்து சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள்கிட்ட கொடுக்கறதுக்காண்டி இந்த கையெழுத்து வேட்டை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் வந்து இந்த கையெழுத்து வைக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறத பாருங்க. சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் மட்டும் இப்போ தான் ஆரம்பமாக இருக்குது. இன்றைக்கு பின்னேறம் மட்டும் இந்த கையெழுத்து இடம்பெறும் என்று சொல்லியிருந்தவ. வந்து பருத்தித்துறை பொன்னாலை ரோடு தொண்டமனாத்துலேருந்து பருத்துறை வரையில் இந்த ரோடு வந்து இனிமேல் போட இல்லை. இதால் என்ன பிரச்சனைனா வந்து இதில் வந்து இந்த வெள்ளத்துறையில் வந்து 3 பெரிய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இந்த மழை காலங்களுக்கெல்லாம் அந்த ரோடெல்லாம் வந்து குண்டும் குடியுமா இருக்குது. அதில் எல்லாம் தண்ணியெல்லாம் நிரம்பி இருக்கும் போது எங்கே பள்ளம் இருக்குது என்னென்ன தெரியாமல் வந்து பிள்ளையெல்லாம் வந்து விழுந்து காயப்பட்டிருக்குது. இந்த செம்பரா கணித போட்டி நடக்கிற போது கூட ஒரு பிள்ளைக்கு செம்பரா பள்ளிக்கூடத்து விழுந்து மண்டையில் அடிபட்டு 2 நாள் அட்மிட் ஆகியிருந்தது. நாங்களும் வந்து இந்த அரசோட சம்மந்தப்பட்ட இந்த நிர்வாகத்தோட நாங்களும் வந்து கழிச்சிருக்கோம். நான் கழிக்கல இந்த சம்மந்தமான ஆக்கம் போய் கழிச்சிருக்கேன். அவை வந்து செய்கிறோம்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் செய்த பாடம் காண இல்லை. கொரோனா டைமில் வந்து இந்த ரோடு போடுறதுக்கு அந்த பிரபாரன் வீடு அடிக்கான வந்து ரோடெல்லாம் வந்து போட்டு தார் ஊற்றுறதான் பேலன்ஸாக இருந்தது. ஆனால் அதை திடீரென நிப்பாட்டி போட்டு அங்கே வந்து மயிலட்டிலேருந்து காங்கேஸ்வரை போடுற ரோட போட்டுருங்க. அந்த ஏற்கனவே போட்டு அந்த குறையிலேருந்து எல்லாம் வந்து மழை பெஞ்சதோட எல்லாம் குண்டும் குடியுமாக போயிட்டுது. ஆனபடியே நாங்கள் வந்து இதை வந்து போடணும்னு சொல்லி வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இப்போ நடத்தி கொண்டிருக்கோம். இதுக்கு நிச்சயமாக வந்து சம்மந்தப்பட்ட அதிகார சபை வந்து கவனம் எடுத்து இதை செய்வினன்றதை நாங்கள் நம்பிக்கொள்கிறோம். இது வந்து இப்போ மக்கள் இந்த கையெழுத்து எடுக்கிறீங்களானே, இது வந்து எடுத்து எங்கே கொடுக்க போகிறீங்க? இது அந்த சம்மந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டாக கொடுப்போம். டிபார்ட்மெண்ட் அரசு அதிகாரிகிட்டையும் கொடுப்போம். இது வந்து இப்போ இன்றைக்கு மட்டும்தானே இல்லாட்டிக்கு இல்லை, இதுக்கு பிறகு செவிஸ் ஆகலைன்னா நாங்கள் தொடர் போராட்டங்களை நடத்துறதுக்கு நாங்கள் யோசிப்போம். இதில் அண்ணால்வா எத்தனை குடும்பம் வந்து இந்த ரோட்டை பாதிக்குது உங்களுக்கு தெரிஞ்ச? கிட்டத்தட்ட வந்து இந்த வெள்ளத்துறைகளில் மட்டும் வந்து 15,000 மக்கள் இருக்குங்க. இதில் வந்து வெள்ளத்துறையில் உள்ள பள்ளிக்கூடங்களில் வந்து கிட்டத்தட்ட 1200 பிள்ளைகள் படிக்கின்றன. மெயினாக வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள். அதை விட வந்து இது ஒரு பிரதான வீதி வந்து காங்கேசுந்தரைக்கு போகிறதுக்கு ஒரு பிரதான வீதி. இந்த பிரதான வீதியிலேருந்து பருத்துறையிலேருந்து இந்த உள்ள மக்கள் எல்லாம் வந்து இந்த வீதியை பயன்படுத்தினேன். அதே மாதிரி 752 பஸ்ஸு இதால் போகுது. யாழ் வந்து போகிற பஸ்ஸு நடக்குது. அந்த ரூட்டுக்குள்ள போகிற ஆக்கள் வந்து பயணிக்கணும். இது வந்து வெள்ளத்துறை மக்கள் மட்டும் பிரயாணம் செய்கிறது கிடையாது. பருத்துறையிலேருந்து கூட ஆக்கள் வந்து பயணம். மற்றது மெயினாக வந்து அந்த மீன்பிடி தொழில் சம்மந்தமான வண்டிகள் எல்லாம் வந்து கால நேரங்களில் போகிறது எல்லாம் வந்து இதில் கூட இதில்
மற்றது ஐயா வந்து இந்த ரோட் இருக்கு தானே, ஓ. இது வந்து ஃபுல்லா வந்து காப்பீட்டு அடிக்கணும் நீங்க கையெழுத்து பண்றீங்களா இல்லது வந்து இப்ப எதுல இருந்து இது போடணும்? நீங்க பாருங்க வந்து இப்போ இது பாருங்க வந்து இது வந்து சும்மா வந்து டச்சப் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே டச்சப் பண்ணினேன். பாருங்க பொண்ணு காலையில எல்லாம் பள்ளம் மழுந்து இப்போ ஒரு இது போட்டு வந்து இப்போ 2 நாள் தான். அந்த 2 நாளைக்கு முதல் வந்து நிறைய பேர் எல்லாம் விழுந்து எழுப்பி இருக்குங்க. இப்போ வந்து இப்படி டச்சப் போடுறதால என்ன இருக்குன்னா ஒரு மழை பெஞ்சோன்னா ரோடெல்லாம் கரைஞ்சி விடுது. அதனால ஒரு பெர்மனெண்ட்டாக எங்களுக்கு சொல்யூஷன் வேணும். பெர்மனெண்டாக போட்டால் தான் நல்லா இருக்கும். நல்லம். ஆனா அது தொண்டமனாட்டுல இருந்து கருத்துரை மட்டும்தான் போடணும். போட வேண்டி இருக்கு. அங்கே தொண்ணாத்துலேருந்து அங்கே போட்டுருக்கேன். காப்பட்டு ரோடு போட்டுருக்கேன். தொண்ணாத்துலேருந்து அங்கே போட்டுருக்கேன். ஆனால் அந்த தொண்ணாத்துலேருந்து பருத்துறை வரைக்கும் தான் போடல. இல்லை பாருங்க வந்து 8 மணி நேரத்தில் அந்த கொழும்பு பஸ் வந்து பருத்துறையான வந்துடுது. ஆனால் அந்த பருத்துறையிலேருந்து வெள்ளத்துறைக்கு வர்றதுக்கு அந்த கொழும்பு பஸ் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் எடுக்குது. ஏஎல் எக்ஸாமுக்கு ஒரு பிள்ளை போனது. அதில் ஆக்சிடென்ட் பட்டு திரும்ப அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்த்தான் கொண்டே விட்டாது. அதுக்கு வந்து நடுங்கி அழுது கொண்டு கேட்கல. அது ஒரு டென்ஷன் தானே, படிப்புக்கு சரியான இடையூறு. இந்த ரோடுங்களுக்கு முக்கியம் போகணும். அன்றைக்கு கோயில் அடியில் இந்த அம்மா சொன்னவா கற்பிணி பொண்ணு விழுந்துட்டு தான். அப்போ விழுந்ததுன்னு நடந்தால் இது நெடுக இப்படியான பிரச்சனை நடந்து கொண்டே இருக்குது. உங்களுக்கு ரோட்டை போட்டு தந்தால் நல்லா. தொண்டமனத்துல இருந்து கருத்துறகான சரியான கஷ்டம். அங்க இரண்டாலுமே தான் அங்க கருத்துற அந்த ஓராங்கட்ட சூப்பர் மடம் எல்லாம் அடிச்சு போயிருக்குது. பிள்ளைல ஸ்கூலுக்கு மெதடிசிடம் படிக்குதுங்க. இந்த பொண்ணால போட்டு ஆக மோசம், ஆக சேதமடைஞ்சு நீங்களே இருக்கா போய் பாருங்க. குண்டும் குழியுமாவும் தண்ணியும் கல்லெல்லாம் இந்த சல்லியா போட்டு விட்டிக்கணும். அது உருட்டுது. பைக்கோடவே சரியான கஷ்டமாகுது. பிள்ளையில ஒரு நாங்கள் எல்லாரும் எல்லா நேரம் வேலை கிளம்புவோம்ட்டு இல்லை. கொஞ்சம் பிந்தினா பிள்ளைகளை கொண்டு போகிறோம் சரியான கஷ்டமாக இருக்குது. டியூஷன்களுக்கு ஸ்கூல்களுக்கு ஒரு குழந்தையில ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோன்றாலே அவதானமாக தான் மெதுவாக தான் வயதை வந்தாக்களையெல்லாம் கொண்டு போக வேண்டி இருக்குது. இந்த ரோடை போட்டு தந்தால் எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும். நாங்களும் விழுந்த நாங்கள் இந்த அம்மாவோட போய் விழுந்தவா கைக்குள்ள நரம்பு உடைஞ்சு ரொம்ப கஷ்டம். இரண்டா அவ்வளவு பள்ளம் இருக்குது. தண்ணி நிற்கும். எல்லாருக்கும் இந்த ரோடு பழக்கம் இல்லை, தண்ணி நிதானம் இல்லை. இதுல பள்ளம் இருக்கும் இல்லையோ அது என்ன சிரமம் மாதிரி போர்ணமண்ட பேர்ல வந்து சும்மா மேலால சல்லிய போட்டு உருட்டி விட்டுட்டு போவோம். அனகுற வேலை தான் பார்த்துட்டு போறோம். நெடுங்காலமா இதுதான் நடக்குது. எங்களுக்கு எப்போ ஒரு நிரந்தரமான ஒரு ரோடு வேணும்ன்றதான் எங்களது எல்லாற்ற ஆதங்கம். இந்த காலம் அந்த காலம் தொட்டு நாங்கள் அறிஞ்ச சின்ன பிள்ளையில இருந்தே இந்த ரோடை மாத்திரம் போடினம் இல்லை. எல்லா ரோடும் போட்டு குடிக்கணும். இந்த சின்ன சின்ன ஒழுங்கியல் கான்கிரீட் ரோடெல்லாம் போடினோம். ஏன் எங்களுக்கு இந்த மெயின் ரோட்டை மட்டும் கவனிக்கணும் இல்லை. எல்லாரும் அரசியல்ல இருந்து மாறி மாறி வரையினம் போயின முடியல. இந்த ரோட்டை கவனிக்கணும் இல்லை. ரோடு தான் முக்கியம். ஆக்சிடென்ட்ன்றது வந்து இவ்வளவு ஆபத்து. சின்னன்கள், புள்ளத்தாச்சிகள், வயது வந்ததுகள், சுவாமில்லாதல் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகிற ரோட் எல்லாம். இங்கேருந்து நாங்கள் மந்தியக்கு தான் போகணும். ஒரு சின்ன நோய் என்றால் தான் இங்கே காட்டலாம். மந்தியக்கு போகக்கூடையிலேயே எவ்வளவோ ஆபத்தை சந்திக்கும். எங்களுக்கு இந்த வீதி வந்து உடனடியாக இப்போ புனரமைக்கப்படணும். இது இப்போ நாங்கள் எங்களுக்கு அறிஞ்ச மாதிரி 10-15 வருஷத்துக்கு மேலே இந்த வீதி புனரமைக்கப்படாமலே இருக்கின்றோம். அப்பப்போ இருக்கிற சிறு குன்றும் குழிகளுக்குள்ளே கொண்டு தார் ஊற்றிய சல்லிகளை போடுவினோம். அது திரும்ப அடுத்த வர்ற மழையோட களைவுண்டு போயிடும். இப்போ இது குறுக்கு ரோட்டுகள் நாங்கள் பார்த்தா ஒரு மிகவும் பின்தங்கிய ஒரு கிராம பகுதிகளுக்கெல்லாம் காப்பீட்டு ரோட்டுகள் போட்டு மிகவும் நல்ல நிலையில் இருக்கின்றது. இந்த காங்கேசன்துறை துறைமுகத்திலிருந்து பருத்தித்துறை துறைமுகம் வரைக்குமான இந்த ரோட்டு ஏன் புனரமைக்கப்படவில்லை என்றது எங்களுக்கு தெரியவில்லை. இது திட்டமிட்டு நிறுத்தப்பட்ட ஒரு செயல் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த ரோட்டால் பயணிக்க முடியவில்லை. உடனடியாக வந்த புதிய அரசாங்கமாவது எங்களுக்கு இந்த ரோட்டை புனரமைச்சு தர சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு பருத்துறையில இருந்து தொண்டமாறான இந்த ரோடை எங்களுக்கு வடிவாக செய்து தர வேணும். நாங்கள் அன்றைக்கும் ஒரு முந்த நாளும் ஒரு புள்ள மழை வெள்ளத்துக்கு ஒரு புள்ள அம்மங்கோலடியில கீழே விழுந்து வண்டியில விழுந்து ஒளிம்பி நாங்கள் தூக்கி அங்கே விட்டு பாவம் போனதுகள். பள்ளத்துக்குள்ள தண்ணி நிற்கிறது தெரிய இல்லை. எங்களுக்கு இந்த ரோடை தயவு செய்து வடிவாக செய்து தாருங்க. நெடுங்காலமா எல்லா ரோடும் போட்டுட்டோம். இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் அது எல்லாம் நடக்கிறது. எங்களுக்கு போய் வர்றது சரியான சிரமம். எல்லா ரோடுமே போட்டுட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ இது கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் சொல்லியாச்சு. இந்த ரோடை மட்டும் போடுறாங்க இல்லை. எங்களுக்கு
பிள்ளைகளை ஸ்கூல் ஏற்றி இறக்குறதெல்லாம் தனியாக விட்டு எடுக்கிறதெல்லாம் சரியான கஷ்டம். பிள்ளைகளை விட்டு எடுத்து ரோட்டில் விழுந்தெலும்பி காயங்களோட தான் பிள்ளைகள் வாடுறது. நெடுங்காலமாக இந்த ரோடு போடாமல் இருக்கு. எங்களுக்கு இந்த ரோட்டை போட்டு தந்தீங்கன்னா பெரிய உதவி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதி புனரமைப்புக்காண்டி மக்கள்கிட்ட கையெழுத்து எல்லாம் வேண்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. வல்வெட்டித்துறையில் இன்றைக்கு அதாவது ஏபி 21 வீதி முக்கியமாக பருத்தித்துறை பொன்னாலை வீதியாக இருந்தாலும் இந்த வீதியின் ஒரு சிறிய துண்டான பருத்தித்துறை தொண்டபெனாறு மட்டும் இன்னும் புனரமைக்கப்படாது வஞ்சிக்கப்பட்டு இன்று வல்வெட்டித்துறையில் இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது. அதாவது இவ்வளவு நீண்ட பாதையில் இன்று 12 கிலோமீட்டர் மட்டும் செப்பனிடுவதற்கு தேவை ஏற்பட்டிருக்கிறது. இது திட்டமிட்ட முறையில் இந்த அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக திணைக்களங்களில் இருக்கிற பணங்கள் திரும்பி போகின்ற நிலையிலேயும் இந்த வீதி இந்த யுத்தத்துக்கு பின்னர் அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இன்று வரை செப்பனிடப்படாத நிலையில் காணப்படுகிறது. அதனைத்தான் இன்றைய தினம் வல்வெட்டித்துறை மக்கள் தங்களது முயற்சியின் மூலம் ஒற்றுமையாக இன்று வெளிக்கொண்டார்கள். அதாவது யாழ் மாவட்ட கடந்த காலத்தில் பல அரசியல்வாதிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக இருந்து பல வீதிகளை செப்பனிட்டு 100% விதமான வீதிகள் செப்பனிடப்பட்டாலும் பொன்னாலை பருத்தித்துறை வீதியிலும் 70 வீதமானது செப்பனிடப்பட்டு எமது பிரதேசத்துக்குரிய பருத்தித்துறை தொண்டமினாறு வீதி மட்டும் இன்று வரை செப்பனிடப்படாது பல காரணங்கள் கூறி மழுங்கெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை விழிப்புணர்வின் மூலம் இன்று புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்க அரசின் முதலாவது செயற்திட்டமாக எமக்கு வீதி அபிவிருத்தி என்பது அதாவது உலக அபிவிருத்தியில் அடிப்படை அம்சமாகிய வீதி அபிவிருத்தி என்பது எந்த ஒரு சமூக அபிவிருத்தியிலும் முக்கியமானது. அதனை வெளிக்கொணரும் முகமாகத்தான் இன்றைய தினம் வல்வெட்டித்துறை மக்களின் ஏற்பாட்டிலே இந்த வீதியை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இந்த வீதியினூடாக தினமும் பல்லாயிரக்கணக்கான மீனவர்களின் மீன் உற்பத்திகள் தென்னிலங்கை நோக்கியும் அதே போன்று பல அரச உத்தியோகத்தர்கள் யாழ் நகர் நோக்கியும் அதே போல பல மாணவர்கள் பாடசாலைகளுக்கும் வைத்தியசாலைக்கும் செல்ல வேண்டிய அதாவது வல்வெட்டித்துறை தொண்டமனாறு போன்ற பிரதேசங்களிலிருந்து பருத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த வீதியை தான் பயன்படுத்த வேண்டும். ஆகவே இந்த அடிப்படை தேவையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பொன்னாலை பருத்தித்துறை வீதி புனரமைப்பு இல்லாமல் நீண்ட காலமாக அரசியல் காரணங்களுக்காகவே எமது இந்த வல்வெட்டித்துறை ஊர் இதுக்குள்ள இடையில் வந்ததற்காக ஒரு காரணமாக அரசியல் காரணங்களுக்காகவும் இந்த வீதி புனரமைக்காமல் நீண்ட காலமாக இருந்தது. அதுலேயும் ஒரு பெரிய அழுத்தங்கள் ஒரு கையெழுத்து வேட்டைகள் என ஏற்கனவே நாங்கள் மேற்கொண்டு 2021ஆம் ஆண்டு இந்த வீதி அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நேரம் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்த வீதி இடைநடுவில் நிறுத்தப்பட்டது. அது நிறுத்தப்பட்டதன் பின்பு தான் நாங்கள் இன்னும் பாரிய ஒரு பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது வெறும் சல்லிகள் மட்டும்தான் கொட்டப்பட்ட நிலையில் ஊரணி ஆஸ்பத்திரி மருத்துவமனை வீதிகள் அந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு சல்லிகள் மட்டும் கொட்டப்பட்டு எந்த விதமான ஒரு பராமரிப்பும் இல்லாமல் மக்கள் பெரும் விபத்துக்கள் பொருள் சேதங்கள் வாகனங்கள் எல்லாம் சேதங்கள் என பல இன்னர்களுக்கு மத்தியில் 2 வருஷ காலமாக நாங்கள் இந்த ரோட்டில் பயணித்து கொண்டிருக்கோம். இந்த வீதியை இந்த புதுசாக வந்திருக்கிற அரசாங்கமாவது எங்களுக்கு அதாவது இதில் வெளிநாட்டின் உதவி வெளிநாட்டின் நிதி என பெரிய அளவிலான நிதி தேவையில்லை. அதாவது எங்களுக்கு தொண்டமனாத்திலிருந்து பருத்தித்துறை வரைக்கும் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த வீதி புனரமைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை புதிய அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒதுக்குற நிதியிலேயோ சரி அல்லது பெருந்தேவைகள் மினிஸ்டருக்கு ஒதுக்குற நிதியிலேயோ சரி முன்னுரிமை அடிப்படையில் எங்கள் அடுத்த வருட ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வீதிக்கான புனரமைப்பு வேலைகளை செய்து தரணும்ன்றது தான் எங்களை இந்த போராட்டத்தின் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். அதை இந்த அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கோம். அந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு இதுவரைக்கும் அரசு தரப்புலையோ சரி யாருமே எங்களுக்கு எந்த விதமான வாக்குறுதிகளும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த போராட்டம் முடிகிறதுக்கு இடையில் யாராவது அரசு சார்பான ஒரு ஒரு பிரதிநிதிகள் யாராவது எங்களுக்கான இந்த போராட்டத்துக்கான ஒரு தீர்வினை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டம் தொடருது.